நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே நீர் சகாயம் பண்ணாவிட்டால் யார் சகாயம் பண்ண முடியும்? நீர் அறுப்புக்குரிய நெல்லுகளை தராவிட்டால் யார் தர முடியும் ஆண்டவரே? நீர் குழம்பு வைக்கிறதுக்குரிய காய்கறிகளை தராவிட்டால் யார் தர முடியும் கர்த்தாவே? ஆண்டவரே, நாங்கள் பிளேனில் பிறக்கிறதுக்கும் ஆண்டவரே 2 வீலரில் பிறக்கிறதுக்கும் நீர் பெட்ரோலை தரவிட்டால் யார் தர முடியும் கர்த்தாவே? எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தகப்பனே, ஆபத்தில் எங்களை விடுவிக்கிற தகப்பனே, நீடித்த ஆயுசுகளை தருகிற தகப்பனே, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகாயம் பண்ணுவீராக. இந்த நாளில் உம்முடைய சகாயம் இறங்கி வரட்டு கர்த்தாவே. ஆண்டவர் ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. நல்ல தண்ணீர் உள்ள இடங்களுக்கு அழைத்து வருவீராக. சகாயம் பரவலாக கிடைப்பதாக. எல்லா மக்களுக்கும் சகாயம் பண்ணுவீராக. எல்லா தேசத்தாருக்கும் சகாயம் பண்ணுவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம் 124. சகாயம். சகாயம். இன்றைக்கு உனக்கு ஒரு சகாயம் இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் இறுகியில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அன்பான சகோதரனே, ஒரு சகாயத்தை தேடி ஐயா உறவினர்களுக்கு சகாயம் பண்ண மாட்டார்களா? உதவி செய்ய மாட்டார்களா? அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாயே, அந்த மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல போஸ்ட்டு தர மாட்டார்களா? நான் இவ்வளவு நாள் வேலை செய்திருக்கிறேனே, உழைத்திருக்கிறேனே, எனக்கு சகாயம் பண்ண மாட்டார்களா? பாருங்கள், எஸ்தர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பாருங்க 3 நாள் உபவாசம் இருந்து விட்டு எஸ்தர் அங்கே போய் நிற்கிறாள். எஸ்தர் 5:2 ராஜா அவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். ஆம் கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, அங்கே ஆண்ட ராஜா அகஸ்வேரு ராஜா செங்கோலை நீட்டுகிறான். அதன் மித்தமாக எஸ்தர் உள்ளே நுழைந்து அங்கே ஆட்சியை பிடித்து அந்த யூதருக்கு எதிரியான ஆமானை, அந்த ஆகானை வீழ்த்தி போடுகின்றாள். இன்றைக்கும் உனக்கு சகாயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய கண்களிலே உனக்கு சகாயம் கிடைப்பதாக. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு அனுகூலமாக இருந்தார். கர்த்தர் எனக்கு அனுசரணையாக இருந்தார். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு அவளுடைய அண்ணன் தம்பிகளே அங்கே கீழே விழ தள்ளினார்கள், குழியிலே தள்ளி போட்டார்கள். ஆனால் சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து அவருக்கு இறங்கி வந்தபடியாலே நிமிர்ந்து அவர் பெரிய ஒரு அதிகாரியாக அந்த தேசம் முழுவதுக்கும் அவர் நற்சாட்சி பெற்றவராக அவர் வர முடிந்தது. இன்றைக்கும் உன்னை கீழே விலை தள்ளுவதற்கு எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் 199 பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு சகாயம் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய நாமத்திலே உள்ளது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. மனுஷன் இங்கே பார்க்கிறான், நாள் முழுவதும் போர் செய்து எனக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் குடும்பம் மேலே வந்தால் போதும், பாருடா, அது வரைக்கும் நல்லா கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நீ எழும்பி வந்த பிறகு பாருடா, எப்படியோ இந்த குடும்பம் எழும்பிட்ட, எப்படியோ வந்துட்டாரே. கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணாவிட்டால் யாரும் சகாயம் பண்ண முடியாது. மனிதர்கள் தீர்ப்பான நோக்கம் உள்ளவர்கள். அவர்கள் ஒரு குடும்பம் எழும்பி வருகிறது என்பதற்காக எழும்பி சந்தோஷப்படுகிறவர்கள் வெகு சிலராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னை ஒரு உயர்ந்த போஸ்டிலே உட்கார வைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சகாயமாக இருக்கிறது, கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இந்த வறுமையிலிருந்து உன்னை மீட்டு எடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அங்கே மோவாப் தேசத்துக்கு போகின்றால் அங்கே ரூத் அங்கே போகின்ற வேளையிலே, நகோமி போகின்ற வேளையிலே எப்படி 1000 அங்கே சகாயம் கிடைத்து வாழ்க்கை செட்டில் பண்ணிவிடலாம் என்று நினைத்தால் அவளாலே முடியவே இல்லை. சொல்லப்பட்டிருக்கிற ரூத் 2:12 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த இயேசு தானே உனக்கு நிறைவான பலனை கொடுக்க முடியும், உனக்கு சகாயத்தை பண்ண முடியும். மனுஷர் தாமே, மனுஷருடைய கண்கள் எல்லாம் தீ கண்களாக இருக்கிறது. ஆனால் அந்த இரவில் மாத்திரம் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருக்கிறாய், நீ எப்படி வாழ்ந்தாய், இப்பொழுது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய வீட்டினுடைய பைனான்ஸ் நிலைமை என்ன, உன் கணவருடைய போக்கு என்ன, நீ எப்படி போராடி கொண்டிருக்கிறாய், 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நீ எப்படி
தத்தளித்து கொண்டிருக்கிறாய். வருமானம் இல்லாமல் எப்படி நீ உன்னுடைய கண்கள் எல்லாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் கிடைத்து விட்டது. வெகு சீக்கிரமாகவே அது உன்னுடைய வீட்டை வந்து சேரும், உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே வந்து சேரும், உன்னுடைய கணவருடைய தொழிலே வந்து சேரும். சகாயம் ஆண்டோடைய நாமத்திலேயே இருக்கிறது. ஆகவே சகாயம் செய்கிற தேவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறார். உனக்கு வேண்டிய ஒத்துழைப்பை கொடுப்பார், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ சோர்ந்து போகாதே, கர்த்தரையே பார்த்து கொண்டிரு. வானத்தை உண்டாக்கிற கர்த்தரையே உன்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருப்பதாக. உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய சகாய வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. அற்புதத்தின் தகப்பனே, ஏழைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. கடனிலே கஷ்டத்தில் இருக்க மக்களுக்கு ஆண்டவர் அதிலிருந்து தூக்கி எடுத்து சகாயத்தை கொடுங்க தகப்பனே. இந்த வியாதிங்கிற கொடூரனை அழித்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை வியாதிக்காக செலவு பண்ணுகிறேன் ஆண்டவர், இந்த ரூபாய்கள் நிப்பாட்டப்படற்று கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்காக செலவு பண்ணப்படற்று கர்த்தாவே. இந்த வேளையில் எங்களுடைய தேசத்துக்கு சகாயம் பண்ணுங்க கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுங்க தகப்பனே. கண்ணீரை மாற்றி அமைங்க தகப்பனே. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.